உங்க கணவரோட எல்லா சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்களா? ஆமா. உங்க போன் 10 years 10 வருஷமாவா? அவனுக்கு பர்த்டே விஷஸ் வந்தா கூட அதுக்கு ரிப்ளை நான் தான் பண்ணுவேன். அவன் தான் பேசுறான்னு நினைச்சிட்டு கூட நிறைய கேர்ள்ஸ் என்கிட்டயே பேசிருக்காங்க. ஓகே, நீங்க அவர் அக்கவுண்ட் வாங்கி அவர் வர மெசேஜ் நீங்க ரிப்ளை பண்றீங்க? ஏன்னா அவன் பண்ண வேணாம், நம்மளே பண்ணிக்கலாம். அவன் யார்கிட்டயும் சாட் பண்ண கூடாது, அவன் பேசினா என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அப்படின்றதுனால. சீரியஸா இது என்ன கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி நம்ம அம்மா இருந்த காலத்துல ஆண்கள் பெண்களை எப்படி வச்சிருந்தாங்க அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். காலப்போக்குல பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாறி 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 இன்னைக்கு ஆணும் பெண்ணும் சமம், எனக்கு தேவையான ஸ்பேஸ் நீ கொடுக்கணும், உனக்கு தேவையான ஸ்பேஸ் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்குள்ள நம்ம வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி பெண்கள் மாறுறது கரெக்டா? இப்ப நீங்க எல்லாருமே அந்த பழைய மைண்ட் செட்குள்ள போயிட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு மேல பொசசிவ் ஆனாலே அந்த பையனுக்கு நீங்க டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துட்றீங்க. ஈவன் தான் அவன் டாக்ஸிக்கே இல்லைனாலும். ஆனா ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டோட போனை 10 வருஷமா யூஸ் பண்றாங்க, எல்லா சேட்டையுமே எல்லாமே வந்து அவங்க தான் பண்றாங்க. இதுவே அந்த ஹஸ்பண்ட் இந்த ஒய்ஃபுக்கு பண்ணி இருந்தா என்ன சொல்லி இருப்பாங்க இந்த சொசைட்டிக்குள்ள? இல்ல எனக்கு புரியல, நீங்களே சொல்லுங்க. ஆஸ் அ உமனா நீங்க பொண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. நான் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு எகெயின்ஸ்டா பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எனக்கும் வந்துட்டு அம்மா, தங்கச்சி, அக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எனக்கும் அந்த ஃபீலிங் இதெல்லாம் புரியும். ஆனா இப்போ இந்த விஷயத்துக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? நியாயமா சொல்லுங்க. எனக்கு மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன்.